ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ வாங்கடையில் முடிஞ்சிருச்சு. சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரன்னாவது ஷாட்டு, நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸு. ஸ்பின்னர்ஸை இவங்க டேக் டவுன் பண்ணாங்க, அவங்க டேக் டவுன் பண்ணலை. காம்ப்ரிஹென்சிவாக தோத்துட்டாங்க. இன்னைக்கு தோத்ததுக்கு திரிபாத்தி விஜய் சங்கரையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இனிஷியல் தாட் சொல்லுங்கள், அப்புறம் பேசலாம். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். போர் அடிக்கும். பத்திரானாவோட என்ட்ரி பாயிண்ட பத்தி பேசிடலாமா? எப்படி? சோ நாங்க பத்திரானா இன்னைக்கு அதான் இன்னைக்கு பத்திரானாவும் நூறும் வந்தா என்ன வரலனா என்ன, அதே கணக்கு தான் இன்னைக்கு. அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சே பத்திரானா போடுறதுக்குள்ள. இதை நீங்க என்னைக்கு சொன்னீங்க? 22 மார்ச்சா பிப்ரவரியா? 22 மார்ச் 18 கோடி. அஹ், தப் தப்புல இன்னைக்கு என்ன தேதி? தப்புல 18 கோடி. அப்ப சொன்னதுக்கு என்ன ம். ட்ரோல் பண்ணீங்கல்ல, இவரை ரீட்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது 4 பேர் ட்வீட் போடுறான். 19வது ஓவர் பிரில்லியண்டா போட்டாராம். இப்ப எங்க இருக்கீங்க? கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா. இந்த வருஷத்துக்கு இல்லல, இன்னும் 2 வருஷத்துக்கு உட்டன் ஸ்பூன் தான். இந்த டீமை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இப்ப உங்களை என்ன நினைக்கிறாங்க? அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிசர்ச் பண்ணாம ஐ வில் நாட் ஓபன் மை மவுத். பத்திரனாவை நீங்க யூஸ் பண்ணணும்னா, நீங்க பவர் பிளேல அவரை யூஸ் பண்ணலன்னா 7வது ஓவர் அவர் போட்டே ஆடணும். இன்னைக்கு 177 பிலோ பார் டார்கெட், 205 ரன் மும்பைல நீங்க அடிக்கணுங்கும் போது 13 ஓவர்ல 127 ஃபார் 1. பத்திரனாவை நான் குறை சொல்லல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரேட்டிம் ஐலி. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கார் டிரைவரை கொண்டு போய் பிளைட்ல உட்காந்து வச்சுட்டு நீ வந்து பிளைட்டை ஓட்டுனா ஓட்ட முடியாது அவனால. அப்ப அவனை நீ குறை சொல்லக்கூடாது. கீழே வந்து முட்டினான்னா இன்னைக்கு வந்து 34 ரன் 1.4 ஓவர்ஸ்ல 13 ஓவருக்கு அப்புறம் வர்றாரு. 18 கோடி. தப்பு இல்ல? அதுக்கப்புறம் எங்களுக்கே சொல்றாங்க, 3 ஸ்பின்னரை இஷ்டத்துக்கு விரல கண்ணாப்புனான்னு தூக்கிட்டு எடுக்கிறாங்க. டேய், நாங்கெல்லாம் பொறந்து வளர்ந்தவங்கடா. இங்க எங்களுக்கு தெரியும் எனக்கு என்னன்னு. நாங்கெல்லாம் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ். சிஎஸ்கே என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இதுல சொல்றோமே ஒழிய வி டோன்ட் ஹேவ் எனிதிங் அகைன்ஸ்ட் தம். இதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு ரியலி கோ தேர் அண்ட் டாக் அபவுட் இட், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். யூ வாண்ட் டு ட்ரோல் மீ, மோர் தென் ஹாப்பி அபவுட் இட். இங்க 205 ரன் சொன்னோம் இங்க. அப்ப இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன் சார். பீடா ஒரே நிமிஷம். இதுல ஒரே ஒரு சின்ன தியரி எனக்கு இருக்கு. நீங்க இதை பத்திர நான் சொன்னதுல அதை நான் சொல்றேன், நீங்க அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த நீங்க சொல்றீங்களா திடீர்னு கடைசியில போட ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு, பிராவோ ஏதோ ஒன்று அது பண்ணாரு முன்னாடி காலத்துல 12th ஓவரில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா போடுறது. ஈவன் மோஹித் சர்மா நோட் பண்ணீங்கன்னா, அவருக்கு இனிஷியலா ஒரு ஓவரோ 2 ஓவரோ போட்டுட்டு டெத்ல வரும்போது நல்லா போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாவே இவங்க அவருக்கு 16வது ஓவரையும் 18வது ஓவரையும் தூக்கி கொடுக்கும்போது அவரும் ரன்னுக்கு போயிருக்காரு. இந்த தியரி ஹோல்ஸ் ஃபார் பத்திரன் ஆஸ்வெல். ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க அப்படி கொண்டு வர்றது இந்த இந்த கரண்ட் சினாரியோல இன்னைக்கு டே அண்ட் ஏஜ்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் நினைக்கிறேன். சார் இன்னொன்னு தெரியும். பத்திரனா விடுங்க. ஓவர் 10 ஐபிஎல் லெவல்ல பவர் பிளேல போட முடியாது. இந்த பாயிண்ட நம்ம எப்ப சொன்னோம்? எப்ப டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சொல்லட்டுமா? திருப்பியும் ஆமா ஆமா. சொல்றேன். ஓவர் 10 இஸ் நாட் அ பேட் பிளேயர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பிளேயர் எங்க ஃபிட் ஆவான்றத பார்க்கணும். ஓவர் 10 இஸ் சம்மன் ஹூ கேன் கம் அட் நம்பர் 6. 36 பால் இருக்கும்போது வந்து கட்பட் பண்றவரு. பவர் பிளேக்கு அப்புறம் தான் அவரால் போட முடியும். அவர் பவர் பிளேல போட முடியாது. அதுக்கப்புறம் என்னையா பாவம் பண்ணாரு அந்த அன்சுல் கம்போஜ்? சொல்லுங்க, என்னையா பாவம் பண்ணாரு? எதுக்கே டிராப் பண்ணீங்க அன்சுல் கம்போஜ? இப்ப வந்து எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க. இப்ப என்னன்னா வீரா, நான் கேட்டுடுறேன். என்னாலும் நான் சரி ஆனது ஆகி போச்சு, நான் கேட்டுடுறேன். அன்சில் போது ஓவர்டர்னுக்கு பதிலா வந்திருக்கலாம், இல்ல இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்கலாம் ஆஷுக்கு பதில். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாஷ் இன்னைக்கு 4 ஓவர் 25 ரன் போட்டாரு சார். வி ஹேவ் டு பி ஆனஸ்ட். ஹூ இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் bowler ஃபார் யூ? டெல் மீ டுடே. யூ ஜஸ்ட் see the return of investment. Say when he doesn't bowl, then you guys are criticizing. It's fine. நான் திருப்பியும் சொல்றேன், அவரோட அனாலிசிஸ் அடி வாங்கினதுக்கு காரணமே பவர் பிளேல தான். இன்னைக்கு பவர் பிளேலயே 2 ஓவர் 8 ரன் போட்டாரு. ஈவன் தோ இட் டிடன்ட் பிக் அப் விக்கெட்ஸ். ஓவரால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 25 ரன் அவர் போட்டாரு. அவர் நீங்க குறை சொல்ல முடியாது. சாம் கரன் மாதிரி ஒருத்தர் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்தாரு, அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம உட்காந்து வச்சு எல்லிஸ் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிலர்லாம் வந்து என்ன கேக்குறாங்க, நீ என்ன கிரிக்கெட் தெரியும், நீ பேட்டை பிடிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. நான் பேட்டை பிடிக்கலையா? இப்ப நான் சொல்றது நான் சரியில்லைன்னு எவனாவது ஒருத்தர் தூக்கி நின்னுட்டு பேச பார்க்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இவங்க சரியா பண்ண மாட்டாங்க, செம அடி வாங்குவாங்க. வெளில ஒரு மேட்ச் நான் என்ன எதிர்பார்த்தேன், அட்லீஸ்ட் உள்ள ஜெயிச்சிருவாங்கன்னு. அந்த ப்ரிவியூல வந்து சொல்லும் போதே உள்ள ஜெயிச்சிருவாங்க. எப்படியும் 7 மேட்ச்ல இருந்து உங்களுக்கு 5 ஜெயிச்சிருவாங்க உள்ள.
எப்படி 3 வெளியில ஜெயிச்சிருவாங்க, அப்படியே தட்டு தடு மாதிரி குவாலிஃபை ஆடுவாங்க, கப்பெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் ஐ செட்ங்கும் போது ஹோம் அண்ட் அவேலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேத ரிசோர்சஸ் யூஸ்டு. இப்ப இன்னொன்னு கேக்குறேன், எனக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது தோனி கேப்டன்சி பண்ணும் போது. மனசெல்லாம் வலிக்குது. இட்ஸ் சிங்கிங் ஷிப். நீங்க அவர் ஒண்ணுமே அவரை நீங்க குறைய சொல்ல முடியாது. ஆல்ரெடி முழுகிடுச்சு. அந்த டைட்டானிக் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பான். என்னடா டே ஒவ்வொரு இதுவா அடிபட்டு விழுந்துட்டு முழுக போற, எங்களோட தொழில தாங்க முழுகும் போது ஐ வாண்ட் டு கீப் பீப்புள் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்றாருயா. தயவு செஞ்சு அவரை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதீங்க. ஆப்ஷன்ல உட்காந்து எடுத்தாங்க பாருங்க டீம், அப்ப எல்லாரும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. இப்ப எவனா ஒருத்தர் சொல்லட்டும் ஆப்ஷன்ல இது நல்ல டீம் எடுத்திருக்காங்கன்னு. இந்த படகை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? உடஞ்சு முழுகிற பழக 2 வருஷம் சரி பண்ணவே முடியாது. 2028 தான் ஒரு சான்ஸ். இந்த டிசப்பாயின்மெண்ட் வில் கண்டினியூ ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த ஷைக் ரஷீதும் சரி ஆயுஷ் மத்ரேவும் சரி கொஞ்சம் ஸ்பார்க்கா காமிச்சாங்க. But these youngsters are good enough to carry CSK to glory in the next 2 years. I don't know, but they certainly possess talent. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பேரை பார்த்து பிளேயரை எடுக்காதீங்க. சரக்கு அங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றத பாருங்க. பெருமையான ஒரு ரெக்கார்டு இருக்கு சென்னை போர்ட்ரஸ். சென்னை எவனுமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்ப வர்றவெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆர்சிபில எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு அதுதான் வருத்தம், இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன மேட்ச்லயே சொல்லியாச்சு இவன் அவுட் தான் அப்படின்னு. கடைசி பிளேஸ் வரக்கூடாது. தேவ் நெவர் பினிஷ்ட் இந்த லாஸ்ட். தேவ் நெவர் டேஸ்டட் த உடன் ஸ்பூன் எவர் த ஒன்லி டீம் அப்படின் போது அட்லீஸ்ட் எனக்கு அந்த 10வது பிளேஸ் இவங்க வரலன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். தெர் இஸ் நத்திங் எல்ஸ் மோர் டு எலாபரேட் அண்ட் வாட் ஹேப்பன் டுடே இன் வான்கடே, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஓகே, பட் கிரெடிட் டு மும்பை பிடாக். நல்லா தே டிட் வெல் வித் பேட் அண்ட் பால். சாண்ட்னர் தோனிக்கு நிறைய மேட்சப்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஹர்திக் என்ன போட்டிருந்துக்கலாம் கடைசியில், அஸ்வினி குமார் தேவையில்லாமல் அந்த ஓவர் கொடுத்தாங்க, அதை ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க டாக்டிக்கலி. மித்தபடி தேவர் ஸ்பாட் ஆன். அதே சமயம் வித் பேட் சூரியகுமார் யாதவ் ஷோட் ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணினார். இவங்க ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணலை. பவர் பிளே நீங்களாம் டேட்டா இவ்வளோ பெட்டர் டேட்டா. பவர் பிளே நம்பர்ஸும் ரொம்ப புவர் கம்பேரிட்டிவ்லி. மிடில் ஓவர்ஸ் புவர். எல்லா ஃபேஸ்லையுமே உங்க தோத்துட்டாங்க. நீங்க நம்பர்ஸை சொல்லி தான் இப்போ புரிய வைக்கணும்னு இல்லை வியூவர்ஸ்க்கு, பார்க்குற எல்லாத்துக்குமே அது புரிஞ்சது. சூரியகுமார் யாதவ் ஷோட் எவ்ரிவன் ஹவு டு பிளே. ரோஹித் சர்மா நீங்க சொன்னீங்க ப்ரிவியூலே நீங்க இந்த மேட்ச் வெளுத்து விட போறாருன்னு வெளுத்து விட்டாரு. அதாவது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோஹித்தை பத்தி எனக்கு ஒரு தியரி இருக்கு. அவர் 5 டைட்டில் ஜெயிச்சிட்டாரு, ஜாலியா வந்தமா ஒரு 2 சிக்ஸ் அடிச்சோமா அப்படின்ற இது இல்லாம இந்த மேட்ச் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணி வந்தார். இந்த மேட்ச் எல்லாம் அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு விளையாட ஒரு ஐசிசியில் அந்த மாதிரி இன்னைக்கு விளையாண்டாரு அவரு. ஸோ செம இன்னிங்ஸ். அதுவும் சூரியகுமாரும் செம இன்னிங்ஸ். தே ஷோட் ஹவு டு பிளே மாடர்ன் T20 கிரிக்கெட். வி ஹவ் டு அப்ரிஷியேட் தட். அவ்வளவுதான். இன்னைக்கு தீபக் சேர் எப்படி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா நீங்க? போன தடவை என்ன நான் சொன்னேன், சொல்லணும்னு தீபக். நினைச்சேன். நீங்க 2 மேட்ச் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி 3 ஓவர் கொடுத்து கட் பண்றாங்க, 3 ஓவர் கொடுத்து கட் பண்றாங்கன்னு. அட்ட ஸ்ட்ரெச் 4 ஓவர் கொடுத்தாங்க, 4வது ஓவர் தான் ஒரு விக்கெட் எடுத்தார். அதாவது லைஃப்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். ஒரு சில பிளேயரை பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் திங் அவன் எங்க அவனை யூஸ் பண்ணா இட் வில் பெனிஃபிட் டீம், இட் வில் பெனிஃபிட் த டீம் ஓவரால்ன்றதான் கணக்கு போடுவேன். எந்த டீமுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவேன். இவன் தேர்வானா தேர்னா எங்க தேர்வான், அவன் எப்படி யூஸ் பண்றதுன்னு. சம்டைம்ஸ் ஹவு டு கெட் த பெட்டர் அவுட் ஆஃப் அ பர்சன் இஸ் ஹவு டு யூஸ் ஹிம். தீபக் சேர் மாதிரி ஒருத்தர் அந்த 7வது ஓவர் போட்டாலும் உங்களுக்கு ஜெனுவன்லி கேன் சீ த பால் அரௌண்ட் பர்டிகுலர்லி ரெட் சால் லைக் வான் கிடைக்கும். திஸ் இஸ் த வே தே ஷுட் யூசிங். ஒரே ஒரு சர்ப்ரைஸ் நினைக்கிறேன்னா, ஹர்திக் பாண்டியா விக்கெட் மேல விக்கெட் எடுக்கிறாரு. அந்த பாவம் அந்த சின்ன பையனுக்கு கடைசியில எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அது அஸ்வினி குமார் அவரை குறையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். when you are bowling so well, you are picking up wickets, you are in the orange இது purple cap லிஸ்ட்ங்கும் போது why didn't you bowl? இல்லைன்னா இன்னும் கீழே வந்திருப்பான். இன்னும் 15 ரன் கம்மியா சேஸ் பண்ணிருப்பாங்க மும்பை. ரொம்ப சுமாரான பேட்டிங் ஆடினாங்க சிஎஸ்கே. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப 205 ரன் நம்ம அடிக்கணும்னு சொன்னோம். பவர் பிளேல மட்டும் விக்கெட் கொடுக்க கூடாது, அதுதான் ட்ரெண்ட் செட்டர்ஸ்க்கும் 48 for 1. அதுக்கப்புறம் 7 to 10 அவசரப்படக்கூடாது அப்படின்னும் 22 for 2. 10 ஓவர்ல 70 for 3. அங்க 10 ஓவர்ல 73 விக்கெட் போயிடுச்சுனாலே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அப்படியே அடுத்ததுல ஒரு 48 ஒரு மொமெண்டம் வந்தது, அங்கேயும் உங்களுக்கு விக்கெட் போச்சு. 176 against this team is always going to be less. இப்ப அவங்க பாருங்க 62 for no loss in power play. 10 ஓவர்ல 91. எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எந்த டீம் நல்லா ஆடுதோ. சிஎஸ்கே 8 ஓவர்ல 63 for 3, மும்பை 76 for 1. இதுல பேசி எந்த பிரயோஜனமுமே இல்லை. இவங்களுக்கு தெர் இஸ் நோ வே அவுட் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவங்க பண்ண தப்பியே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இது பேசி நான் திருப்பியும் சொல்றேன், மும்பையும் சரி எஸ்ஆர்எச்சும் சரி 2 டீமும் நல்ல டீம்.
இப்ப மும்பைக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சிருச்சு, அப்படியே வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு அந்த மொமெண்டம் கிடைக்கல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சிஎஸ்கே வந்து நல்ல கிரிக்கெட் அன்பார்ச்சுனேட்டா ஆட மாட்டின்றாங்க. அதுதான் ஆனஸ்டி. இல்ல திருப்பி சும்மா பூச்சி முழுகிட்டு போயிட முடியும். எக்ஸலண்டா ஆனாங்க, பிரில்லியண்டா ஆனாங்க, நல்ல கிரிக்கெட். அவங்க வித் பேட் வித் பால் ரெண்டுமே இல்ல. they were lacking and then you're playing like a team which is hunger to get back to the tournament away from home. It is always going to be tough போது full credit to மும்பை. இப்ப சிஎஸ்கே என்ன பண்ணணும்னா தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏதாவது இந்த சின்ன பசங்க, இந்த ஆயுஷ் மித்ரே, யார் 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 வந்து அடுத்த வருஷத்துக்கு தேருவாங்க சின்ன வன்ஷ் பசங்க. பேடி. வன்ஷ் வன்ஷ் பேடி பேடி. கீப்பர் வேறயா? இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் அதான் சொல்றேன், தோனி எல்லாம் எப்படின்னா ஒரு டீம் மேனு, அவர் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, சரி இப்ப நம்ம அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடுங்க. ஒரே பிரச்சனை என்ன, இப்ப ருத்துராஜும் கிடையாது, யாரு கேப்டன்சி பண்ணுவாங்க? இப்ப தோனி இல்லைன்னா அங்க மாட்டிப்பாங்கல்ல உங்களுக்கு. அதுதானே உங்களுக்கு இஷ்யூவே. அப்படிங்கும் போது சிஎஸ்கே என்ன பண்ணும், ஓகே எனக்கு இன்னும் இவ்வளவு மேட்ச் இருக்கு, 6 மேட்ச் இருக்கு. இந்த வன்ஷ் பேடி, ஆயுஷ் மித்ரே, ஷைக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா சான்ஸ் கொடுத்து யார் வந்து ரிட்டன்ஷன் மெட்டீரியல் நெக்ஸ்ட் இயர் எனக்கு யாரை நான் ரிலீஸ் பண்ணுன்ற அட்லீஸ்ட் அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்படியும் போயிடுச்சியா, இப்ப நான் சொல்றதை கேளுங்கயா, பவர் பிளேல மத்தீஷா பத்திரனா கொடுங்கயா. நான் திருப்பி சொல்றேன், 100க்கும் மத்தீஷா பத்திரனாக்கும் நீங்க பவர் பிளேயர் கொடுங்கயா, ஜெனுவன் விக்கெட் டேக்கர்ஸ். இப்ப டோர்னமெண்ட் போயிடுச்சு, அட்லீஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் யூ வில் நோ ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் தம். திருப்பி இதே மாதிரி நான் உங்களுக்கு கேட்கறேன் சார், திருப்பி உங்களுக்கு கேட்கறேன், இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, சின்ன வயசுல இருந்து பேஷனேட்டா இருக்கீங்க. 14வது ஓவர் மத்தீஷா பத்திரானாவை கொண்டு வராங்க. 14, 16, 18, 20 when they were 127 for 1. Does it make any அதான் sense to you? முடிஞ்சிருச்சே. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போட்டா என்ன, அவர் விளையாடாமலே இருந்துக்கலாமே. இந்த மேட்ச் as good as நாட் பிளேயிங் தான் அது. 14th ஓவர் அவர் கொடுக்குறது. இத சொன்னதுக்கு தானே எனக்கு கிரிக்கெட் தெரியாது, நீ என்ன கிரிக்கெட் அடிக்கன்னு கேள்வி கேட்டீங்க. நீங்க என்ன அபியூஸ் பண்ணீங்க, என்ன நீங்க அபியூஸ் பண்ணுங்க, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல. பட் ஐ வில் கீப் டெல்லிங் மை தாட்ஸ். இஃப் ஐம் ராங் ஐ மை செல்ஃப் வில் சே ஐ எம் ராங். பட் நான் என்ன அபியூஸ் பண்ணீங்களே, அந்த அந்த அபியூஸ் பண்றதுக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சரி விடுங்க 10 போயிட்டா, இதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க உடம்பும் சரியில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. மக்கள் சொல்றது சொல்லட்டும், நம்ம நான் சொல்றதை நம்ம சொல்லுவோம், நான் அவ்வளவுதான். பர்சனலா எது தெரியுமா எடுத்துக்கிறேன், சிஎஸ்கே தோத்து போச்சேன்ற வருத்தத்துல பேசுறேன். நீங்க என்ன வேணாலும் அபியூஸ் பண்ணுங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இது ஒரு ஒரு கல்ல அப்படியே மார்ல வச்சு அழுத்தின மாதிரி இருக்கு அவங்க தோத்தத்துக்கு. சரி இந்த வருத்தத்தை பத்தி சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷம் அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு போலாமான்னு நீங்க சொன்னா போலாம். டன் டன் அதுக்கும் போலாம். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஒத்துருச்சு. எனக்கு ஃபேண்டசிலையும் பாயிண்ட் வரல. அதே வருத்தத்தோட நம்ம அப்படியே ஆர்சிபி மேட்ச்சுக்கு போலாம். சொன்ன மாதிரி வெளியில வந்து அவங்க இன்னும் புலி தான். வீட்லயும் அவங்க புலி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை யாருமே நிறுத்த முடியாது. சூப்பரா ஜெயிச்சாங்க. 2 மேட்ச்லயுமே டாஸ் குரூஷியல் தான் போயிடா. திருப்பி அந்த மேட்ச்சுக்கு நான் போறேன்னு நினைக்காதீங்க, மென்ஷன் பண்றேன். இங்கேயும் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும் பேட்டிங் பண்றதுக்கு. அவங்களும் கொஞ்சம் ஷார்ட்டு, எல்லாரும் 30 அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் நல்லாவே டச்ல இருந்தாரு, ஆனா 29 ரன் அடிச்சுட்டு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓப்பனர்ஸும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்படிகள் நடந்தது. பட் இந்த எண்ட் ஆர்சிபி கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. அகைன் விராட் கோலி வந்து நீட்டா ஒரு சேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொண்டு போனாரு. ஆஹ் எல்லாரும் சொல்லுவாங்க அது ஸ்லோவா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் போனாரு. பட் தென் இட் வாஸ் கிளினிக்கல், தே ஒன், அவ்வளவுதான். காட் த 2 பாயிண்ட்ஸ், தான் மேட்ரு. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் நான் தான் சொல்றேன், இப்ப சிஎஸ்கே சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், பண்ணாம விட்டாங்கன்னு. டூ குவாலிட்டி டீம்ஸ் which are playing very good cricket competed against each other and RCB won. இப்ப அந்த காம்பினேஷன் அவங்க கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்தாங்களா, ஜோஷ் இங்கிலீஷை கடைசியில் கொண்டு. அந்த காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகுது. இங்கிலீஷ் இன்னு, பிரார் இன்னு, மேக்ஸ்வெல் அவுட். சொல்றத கேளுங்க, உன் நல்லது தான் சொல்லுவேன். இன்னைக்கு யார் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், நீங்க சொல்லட்டுமா நான் ஆனா சொல்லட்டுமா? மேட்ச் தோத்துட்டாங்களேன்னு தானே அவங்க சொல்லுவாங்க. பட் தென் காம்பினேஷன் இஸ் ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன் இஸ் ரைட் தான். பட் மேட்ச் தோத்துட்டாங்க. நொறுக்கிருப்பாரு இன்னைக்கு ஜோஷ் இங்கிலீஷ். அந்த ஒரு லேப், ஒரு ரிவர்ஸ் லேப் ஸ்லோவா வர ஆரம்பிச்சு, இட் காட் லிட்டில் பிட் கிரீடி இன் ஆக்சிலரேட்டிங் ஏர்லி. இப்ப நான் உங்களை கேட்கறேன், அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆடுவீங்களா, நீங்க மேக்ஸ்வெல் ஆடுவீங்களா, தெரியாம நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் தான் அவர் நம்பர் 4 தான் ஆட போறான்னு நினைக்கிறேன் பீடா, ஃபுல்லாவே இனிமே. இன்னும் அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சி வந்து நான் மாறு கால் கை வாங்கிடுவாரு. அவர் வேற லெவல் பிளேயரு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு பிரார், கோலியை நிறுத்துறாருன்னா இதுதான் என் காம்பினேஷன். தட் will ஆல்சோ கோயிங் டு கிவ் யுஜ்வேந்தர் சஹல் த மச் நீடட் திங். இப்ப இவங்க என்னன்னா இன்னொரு ஒரே ஒரு சேஞ்ச பண்ணும், சொல்றத கேளுங்க ஐயா. அந்த செஷாங் சிங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 7ல செஷாங் சிங் ஷுட் கம் ஆஃப்டர் ஜார்ஜ் இங்கிலீஷ். நேஹல் வதேராவையும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மார்க்கோ என்சன் 3 பினிஷரை பின்னாடி வச்சுக்கோயா. இப்ப இப்ப இவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சஷாங்க் சிங் வந்தாங்கன்னா விக்கெட்டை கொடுக்கவே மாட்டாரு. இட் இஸ் டேக் தம் டு பர்ஃபெக்ட் லான்ச்.
நேல் வதேராவும் வந்த உடனே அடிதான், சூப்பரா ஆடுறாரு அவரும். இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு மார்க்கஸ் ஸ்டானிஸ், ஒரு சம கூக்லி போட்டாரு அவர் சுயா சர்மா. அதெல்லாம் வந்து பெருசா நீங்க சொல்ல முடியாது. மார்க்கோ யான்சன் இஸ் ஆல்சோ டூயிங் வெல்லுங்கும் போது இவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்க, நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் தே லூஸ் தேர் வே ஃப்ரம் 7 to 12, தே லூஸ் அ கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ். ஷேயாஸே 2 3 மேட்ச் அடிக்கலங்கும் போது பிரப்சிமரன் சிங் எப்ப வேணாலும் அவுட் ஆவார், பிரியான் சாரே எப்ப வேணாலும் அவுட் ஆவாரு, ஷேயாஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் முன்னாடி நீங்க உங்களோட ஓவர்சீஸ் ஹெவி வெயிட்ஸ் இறக்குனீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போன மேட்ச் என்னாச்சு, இதேதான் 80 for 6. இன்னைக்கு பாருங்க, இப்ப முல்லன்பூர்ல என்ன சொன்னோம், 185 ஆவரேஜ் ஸ்கோர்னு சொன்னோம். ஓகே, இப்ப இவங்க வந்துட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பிவிகேஎஸ் வந்து 6 ஓவர்ல 62 for 1. இதை விட உங்களுக்கு ஸ்டார்ட் உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பியூட்டிஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, 7 to 10ல உங்களுக்கு வந்து 17 for 3. கேன் யூ பிலீவ் வாட் ஐம் சேயிங்? இப்ப 62 for 1ல இருந்து 79 for 4. ஒவ்வொரு தரையும் அவங்க 10 11 ஓவர்ல எட்டாது விக்கெட் விட்டுறாங்க. தென் செஷாங்க் சிங் இஸ் கம்மிங் அண்ட் ரிசரக்டிங் தி இன்னிங்ஸ். ஈ ஷுட் பேட் ஆஃப்டர் இங்கிலீஷ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலீஷும் ஸ்லோவா ஆடுற ஆள் கிடையாது. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் சார். 8 ஓவர்ஸ் இங்க வந்து இங்கேயும் வந்து பேட்டிங் வந்து 8 ஓவர்ஸ். பிவிகே 70 for 3, ஆர்சிபி 69 for 1. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஆஃப்டர் 7 ஓவர்ஸ். இப்ப ஆர்சிபி தான் ஸ்பின்னர் வீக்குன்னு நம்ம சொன்னா, அவன் ஸ்பின்னை வச்சு மத்தவனுக்கு செய்யறது தான் பெரிய விஷயம். இப்ப பிவிகேஎஸ் பாருங்க, நல்லா போட்டாங்க. 8 ஓவர்ல 63 for 2. ஆர்சிபி 8 ஓவர்ல 51 for 4. கேன் யூ பிலீவ் வாட் ஐம் சேயிங்? ஆர்சிபி ஸ்டிக்கிங் பாக்ஸஸ். இதுல வந்து வெரி ஈஸி டு கிரிட்டிசைஸ். இப்ப பஞ்சாப் கிங்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை. they didn't get that average score of 185 and they tried well with the ball. they beaten by a team which played superior cricket. சார் திருப்பியும் சொல்றேன், ஆர்சிபி போலிங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. இன்னைக்கு தான் கடைசியா லிவிங்ஸ்டன் ஐயா நீங்க ஓரம் உட்காருங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணிருப்பேன், அவ்வளவு ஸ்டில் கான் வித் பெத்தல் ஈவன் தோ ஐம் பிக் சப்போர்ட்டர் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்டு. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு யாஷ் தயாலு, ஜோர் ஹேசல் விட்டு புவனேஸ்வர் குமார் இருக்கும்போது 4வது சீமருக்கு இடமே கிடையாது. ரியாஷ் சர்மா நல்லா போடுறாரு, குணால் பாண்டியா நல்லா போடுறாருன்னு ஐ வுட் ராதர் வாண்ட் டு. அவங்க எப்படி வச்சாங்க, அந்த 2 ஓவர் வந்து லிவிங்ஸ்டன் கொடுப்பாரு, அதை ஷெப்பர்டு கொடுக்கட்டும் அப்படின்னு ஷெப்பர்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐ வுட் ஸ்டில் கோ வித் ஜேக்கப் பெத்தல் இன் பிளேஸ் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட். இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் போலி இப்ப யாஷ் தேல் 2 ஓவர் போடவே இல்லை. டோன்ட் யூ திங்க் யாஷ் தேல் would have bowled the 2 overs பட் ஷெப்பர்ட் போல்ட்? அப்படிதான் நான் யோசிப்பேன். பட் இதை பெருசா நான் குறை சொல்ல மாட்டேன். ரெண்டு டீமும் they have cracked their combination. ஒன் டீம் which played better cricket than the other one, that is ஆர்சிபி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னும் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க இப்ப அடுத்த மேட்ச் அவங்க வந்து உள்ள ஆடும் போது உள்ள ஜெயிக்கணுமே பீடாக்குன்னு. தேர் டேக்கிங் த அதர் தியரி. தே ஒன் 4 out of 4 away from home. ஓகே, 5 இன்ஃபேக்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க வெளியில. 7 வெளியில ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் 2 மேட்ச் உள்ள ஜெயிச்சுன்னா கூட உனக்கு போறோம். you get to playoffs and you're not going to play the playoffs in Chinnaswamy Stadium போது I don't see that being a concern. நீங்க இன் அண்ட் அவுட்டா இருந்தீங்க, 5 மேட்ச் ஆடி இருக்காங்க வெளியில, 2 ஜெயிச்சு 3 தோத்து இருக்காங்கன்னா அப்ப நீங்க உள்ள ஜெயிச்சே ஆகணும்னு அர்த்தம். ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டிங் பிரிட்டி. ஆர்சிபி will get into playoffs. CBKS will also get into playoffs. பட் ஒன்லி திங் இஸ் எல்லாம் அப்படியே ஹீட் அப் ஆகுது. மும்பையும் வராங்க, என்ன வேணா நடக்கும். ஒரு டீமுக்கு they are going to face a hard break after playing good cricket, getting missed out in the playoffs. ஆமா பீடா, கரெக்ட் தான். நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு ஜெயிச்ச 2 டீமுமே பிளே ஆஃப்ஸ் போயிடும் நான் நம்புறேன். ஆர்சிபியும் போயிடும், எம்ஐயும் போயிடும் நான் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் ஜிடி பிபிகேஎஸ்க்கு தான் அந்த ஹார்ட் பிரேக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிசியும் உள்ள போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன ஆகுதுன்னா, வி மே பி ராங். ஸோ இந்த மேட்ச் டபுள் ஹெட்டர் சிறப்பாக முடிஞ்சது. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுதான் சார், ரொம்ப 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 சந்தோஷம் ஆர்சிபி ஜெயிச்சது. வேணா அவங்களுக்கு இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. they put a good work on the auction, they using the players well, நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க ஜெயிச்ச சந்தோஷம். பட் சிஎஸ்கே தோத்தது as an analyst I will not show any emotions, but as a fan வந்து பயங்கரமா வலிக்குது. திருப்பி சொல்றேன், நான் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ற டீமும் ஜெயிக்கும், நிறைய தோக்கும். எப்படி தோக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். 8 மேட்ச் முடியுது, நீங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வித் 6 more games to go. இன்னும் டோர்னமெண்ட் ஒரு 1.5 மாசம் இருக்குங்கிற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் நத்திங் கேன் பி டன், வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வருதா, கீப் சப்போர்ட்டிங் தெம், கிவ் அவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ். அடுத்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி தி ப்ரிவ்யூ விச் டு பி இன் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் and the consistent Gujarat Titans, where the city of joy, Kolkata, with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.